மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு முதலாவது சட்டமன்ற தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இன்றைக்கும் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு கழக தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு இருமாப்போடு வருகிற சட்டமன்ற தேர்தலை 2026 தேர்தலில் நம்ம எதிர்த்திருக்கிற அத்தனை பேரையும் களத்தில் ஒழிப்போம் என்ற இருமாப்போடு இன்றைக்கு என்னுடைய முதல்வர் சட்டமன்றத்தில் இருக்கிற இந்த நிலையில் திராவிட பொங்கல் விழாவில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு திராவிட பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திராவிட பொங்கல் விழாவை ஏன் சிறப்பாக கொண்டாட வேண்டும், இதுவரையில் ஏன் ஏமாற்றி நாடு வைத்திருக்கிறார்கள், இது இன்னைக்கு பேசக்கூடாது இருக்கிறார். திராவிட பொங்கல் என்று அறிவித்திருக்கிறார். திராவிடம் என்ற சொல்லை இன்னைக்கு சொன்னாலே இன்னைக்கு வயிறு பற்றி இருக்கிறது அவர்களுக்கு. அதை சொல்லி 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 என்னை அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களே. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், ஸ்டாலின்னா ஸ்டாலின்தா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம், கலைஞரின் கனவு இல்லம், தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம், இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு, ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு, உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு, சமூக நீதி காக்கும் கோட்டை